நேயர்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் கூடியது நாடாளுமன்றம். நாடாளுமன்ற நிதிக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிப்பு. புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திணறிய விமானங்கள். பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். யாழ்ப்பாணத்தை அடுத்து கிளிநொச்சியில் பரவும் கொடிய நோய், பரிதாபமாக உயிரிழந்த 2. இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கடவுச்சீட்டு குறித்து அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். ஏலத்திற்கு வருகின்றது அரசு சொகுசு வாகனங்கள். தொடர்வென விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமானது. இதன்போது முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சபை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதுடன் உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் துறைசார் அமைச்சரால் முன்வைக்கப்பட உள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் மற்றும் சீனாவுக்கு மேற்கொள்ள உள்ள விஜயம் என்பன பற்றியும் எதிரணிகள் கேள்விகள் எழுப்ப உள்ளன. இன்று மத்திய வங்கி நிதிநிலை அறிக்கை தொடர்பிலும் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை மறுதினம் வியாழக்கிழமை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முன்வைக்கப்பட உள்ளது. அரிசி தட்டுப்பாடு, சர்வதேச நாணய நிதியத்துடனான இடக்கப்பாடு உள்ளிட்ட விடயங்களால் அரசு மீது எதிரடிகள் சரமாரியாக விமர்சனங்களை தொடுத்து வருவதால் அரசியல் பரபரப்புக்கு மத்தியிலேயே சபை கூடியுள்ளது. நாடாளுமன்ற நிதிக்குழுவில் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சதுரங்க அபேசிங்க, சாணக்கியன் ராசமாணிக்கம், கௌசல்யா ஆரியரத்னம் மற்றும் ஆர்கம் இல்யாஸ் ஆகியோரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஆரம்பமான புதிய வருடத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வில் விக்ரம ரத்னவினால் இந்த நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்கள் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு அமைய இந்த நிகழ்ச்சி திட்டம் இன்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்படி 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான், கட்டார், குவைத் தூதரகங்கள் மற்றும் மிலானோ, துபாய் போன்ற நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கல்கிஸ்ஸ பகுதியில் இனந்தெரியாத துப்பாக்கி தாரியினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கல்கிஸ்ஸ வட்டாரப்பல வீதியில் இனம் தெரியாத துப்பாக்கிதாரியினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த 4 விமானங்கள் மத்தளம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இன்று காலை கட்டுநாயக்க பிரதேசத்தில் நிலவிய பனிமூட்டமான காலநிலை காரணமாக இவ்வாறு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று அதிகாலை 5 மணியளவில் துபாயிலிருந்து வந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஜூஎல் 226 விமானம், குவாங்சோவிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூஎல் 881 விமானம், இந்தியாவின் பெங்களூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஜூஎல் 174 விமானம் என்பன மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்தார். மேலும் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து காலை வந்து 6 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அடைந்த துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்காவில் இருந்து திருப்பி விடப்பட்ட விமானங்கள் காலை 9 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு மீண்டும் திருப்பியுள்ளன. காலை 7 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சூழ்ந்திருந்த அடர்ந்த மூடுபனி படிப்படியாக குறைந்து தற்போது விமான நிலையம் வழமை நிலைக்கு திரும்பியுள்ளதால் விமான சேவைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களில் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை விளக்கமளித்துள்ளார். மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய வீதம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சலால் கடந்த 2 வாரங்களில் 2 உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி, முழங்காவில் பகுதி, கண்டாவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் காய்ச்சல், தலைநோவு, கண் சுவத்தல், சுவாச பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். அத்துடன் தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான காலநிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்பொழுது சிக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சில் நேற்று இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் 7,50,000க்கும் அதிகமான கடவுச்சீட்டுகள் மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுத்தல் வேண்டும். கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் 5 முதல் 6 மாதங்கள் காத்திருக்கின்றனர். கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்பொழுது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைமைக்கு காரணம். இதேவேளை வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளைக்கு முன்வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அரசு, வர்த்தக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள V8 உட்பட அதிக சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களும் சொகுசு வாகனங்களின் அதிக இன்ஜின் திறன் மற்றும் வருமான விவர அறிக்கை மற்றும் வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். 1800 சிசிக்கு மேலுள்ள என்ஜின்கள் திறன் கொண்ட ரோந்து வாகனங்கள் மற்றும் 2300 சிசிக்கு மேல் என்ஜின் திறன் கொண்ட டீசல் வாகனங்களை சுங்க ஆணை அட்டவணையில் வெளியிடப்பட்ட ஒருங்கிணைந்த வகைப்பாடு தலைப்பு 87.003 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளவை இவ்வாறு ஏலம் விடப்படும். இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்களை எந்த அரசு நிறுவனமும் வாங்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சொத்துக்களை முறைகேடு மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கும் அரசாங்கத்தின் வினைத்திறனான பயன்பாட்டினை உறுதி செய்வதற்கும் அனைத்து அரசாங்க வாகனங்களையும் ஆவணப்படுத்தல், பராமரித்தல் மற்றும் முறையான பயன்பாட்டிற்கு அறிக்கை செய்வது அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களின் கட்டாய பொறுப்பாகும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.